அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய ராணிப்பேட்டை சகோதரர்களே, பலஸ்தீனருக்கும் பலஸ்தீனை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேலிய நாட்டிற்கும் போரானது கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த போரில் அங்க பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் என்கின்ற சுதந்திர போராளிகளையும் வெல்ல முடியாமல், தங்களுடைய பணய கைதிகளையும் மீட்க முடியாமல், தாங்கள் நிர்ணயித்த இலக்குகளையும் அடைய முடியாமல், சமாதான உடன்படிக்கைக்கும் போக முடியாமல் இஸ்ரேலானது அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மீது வெறியாட்டத்தை ஆடிக்கொண்டு அகோரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தரமான ஊனமாக இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் இறக்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். 77,000 மக்கள் இதுவரை ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அந்த மக்கள் அவர்களுக்காக மட்டும் போராடவில்லை. இந்த போரோட டைட்டிலே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மஜிதுல் அல் அக்ஸா. அதாவது உலகத்தில் வாழக்கூடிய 200 கோடி மக்களுக்கும் 200 கோடி முஸ்லிம்களுக்கும் இந்த மஜிதுல் அல் அக்ஸாவானது 3வது புனித ஸ்தலமாகும். அதனால் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் நாளைக்கு அல்லாவிடத்திலே நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த இன அழிப்பு நம் வரலாறுகள் படித்தது கிடையாது, நம் கண்முன் நடக்கக்கூடிய ஒன்று. ஆகையால் நாம் அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்க வேண்டும், தனிப்பட்ட முறையிலும் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சார்பாக வருகின்ற 2ஆம் தேதி வியாழக்கிழமை நோன்பு நிகழ்ச்சி வைக்குமாறு, அதாவது அனைத்து தமிழ்நாட்டிற்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு. அதன் அடிப்படையில் நாம் நோன்பு வைக்க வேண்டும். அதே போன்று வருகின்ற 3ஆம் தேதி அனைத்து ராணிப்பேட்டை ஜமாத்துல் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை காவா ஜும்மா மஸ்ஜிதில் ஆர்ப்பாட்டமானது தொடங்கி ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடம் முத்திக்கடை ராணிப்பேட்டை முத்திக்கடை பேருந்து நிலையத்தில். நிச்சயமாக நாம் அனைவரும் இந்த செய்தியை நம்மளுடைய சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அனைவரும் அந்த ஆர்ப்பாட்ட களத்திற்கு கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் உளவுத்துறைக்கு தெரிந்து இந்திய அரசாங்கத்துக்கு மிக அழுத்தம் ஏற்பட்டு முழுமையாக பலஸ்தீனை அந்த மக்கள் ஆதரிப்பார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த மக்களுக்காக தினந்தோறும் பிரார்த்தனை செய்யுங்கள், நோன்பு வையுங்கள், ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் அனைத்திலும் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமாக வெற்றி அடைந்து அந்த போரானது நிற்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திர பெற நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். நம்மால் முடிந்த வரைக்கும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, இஸ்ரேலுடைய அந்தடைய ப்ராடக்ட்டுகளை முற்றிலுமாக தவிருங்கள். நாம் வாங்கக்கூடிய கொக்கோலா, கேஎஃப்சி, பெப்சி போன்ற அதனுடைய ப்ராடக்ட்டுகள் அனைத்தும் பலஸ்தீனிகள் குண்டுகளாக பொழிகிறது. அதனால் அந்தவுடைய ப்ராடக்ட்டுகளும் தவிர்த்து கொண்டு ஜனநாயக ரீதியிலும் அந்த மக்களுக்காக குரல் கொடுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.